எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் ஃபார்மில் வந்து மாமரம் கவாத்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதை வீடியோவும் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி அந்த வீடியோ எடுக்கிறேன். 2 மாமரம் இருக்குது, கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஸ்டேஜில். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. இப்போ வந்து இந்த மாமரத்துக்கு பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ணியே மோர் தென் 1 இயர் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் பண்ணோம், அந்த ஸ்டார்டிங்கில் பிரான்ச் ஷேப் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணல. வளர்கிற வரைக்கும் வளரட்டும்னு விட்டோம். ஏன்னா ஓயாமல் கவாத்து பண்ணிட்டுருந்தோன்னா க்ரோத்து வளராது அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ பார்த்தோம்னா நல்லா அடர்த்தியாகவே வந்துருச்சு. உள்ளே வந்து நிழல் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம மாமரத்தை பொறுத்த வரைக்கும் கோல் என்னென்னா, வெயில் வந்து நல்லா உள்ள வரைக்கும் படுற மாதிரி பார்த்துக்கணும். தேவையில்லாத பிரான்ச் உள்ளே கிராஸ் பிரான்ச்சஸ் வளராமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து ஏகப்பட்ட தேவையில்லாத பிரான்ச் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு. தென்னை மரத்தோட நிழல் இல்லாதனால, அது தென்னை மர நிழல் கொஞ்சம் அதில் படுறதுனால அதோட க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலுமே அதுலேயுமே நிறைய தேவையில்லாத பிரான்ச்சஸ் வளர்ந்து கொஞ்சம் ஓவர் ஹைட்டாகவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூன் அதாவது கவாத்து பண்ண உடனே ரவுண்டாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இப்போ பிரமிட் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கும். சென்டர் ஹைட் ஆகும், சைடெல்லாம் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்குமா. இப்போ வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஓவராலாக ரவுண்டாக ஆக்க பார்க்குறோம். இந்த கவாத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அந்த ஃபஸ்ட்டு கவாத்து இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இடுப்பு உயரத்துக்கு பிரியுது பாருங்கள். அதை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, ஃபஸ்ட்டே நம்ம கன்று வாங்கும்போதே எந்த ஒரு பிரான்ச்சுமே மெயின் ஸ்டெம்மில் வராத மாதிரி பார்த்து தான் கன்று வாங்கணும். அது எந்த ரகமாக இருந்தாலும் சரி. இப்போ நான் ஸ்டாம்பிளுக்கு 2 வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட் பேட்ச் நான் அநேகமாக சம்மர் முடிஞ்சு வைக்கிறதுக்காக ஒரு சில வெரைட்டி வாங்கினோம். அதுலேருந்து சாம்பிள் காட்டுறேன், நான் வாங்கின கன்றுகள். இப்போ நான் எப்படி பார்த்து வாங்குவேன்னா, இங்கேருந்து எந்த ஒரு பிரான்ச்சும் வராத மாதிரி நான் பார்த்து வாங்குவேன். இது ஒன்று சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸ்டார்டிங்கில் இதை வெட்டி இது செடியை காய வைக்கிற வேணாங்க வச்சுருக்கோம். வளர அதை வெட்டிடுவோம் அதை. ஸோ மெயினாக அப்படி கிளை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தோப்பாக வைக்கிறவங்க நிறைய கன்று வாங்குவீங்க, அதில் ஒரு சிலது கிளை இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. முடிஞ்ச லெவலுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கன்று இடுப்பு உயரம் வரைக்கும் ஸ்ட்ரைட் கன்னாக பார்த்துக்கோங்க. அண்டு கண்ணில் வந்து இந்த ஆக்டிவ் பட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிலது வந்து காஞ்சி போயிருக்கோம், ஆக்டிவ் நல்லா பச்சையாக இந்த தளிர் வர்ற ஸ்டேஜில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் நடவு செஞ்சுருவீங்க. நடவு செஞ்சு கொஞ்சம் புது தளிர் வரட்டும். புது தளிர் வந்த உடனே உங்கள் இடுப்பு உயரத்துக்கு கட் பண்ணிவிடுங்க. வளர விட்டு கட் பண்ணுங்கள், வளர்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட வேண்டாம். ஸோ இதுவுமே நாங்கள் வச்சு அநேகமாக இடுப்பு உயரத்துக்கு கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி கரெக்டாக 3 இல்லை 4 பிரான்ச், இதில் 4 வந்திருக்கு, அதில் 3 வந்திருக்கு. நல்லா சிமெட்ரிக்கலாக சமச்சீராக ஆங்கிளில் வர மாதிரி பார்த்து 4 இல்லை 3 பிரான்ச் அலோவ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அதோ சப்சீக்வெண்ட் பிரான்ச்சு. ஸோ இங்கே நாங்கள் இடுப்பு உயரத்துக்கு இங்கே கட் பண்ணியிருக்கோம். அடுத்த பிரான்ச் 4 வந்திருக்கு இதில், அதனால் கொஞ்சம் ஹைட்டு நல்லாவே கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு. 3 விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாகும். பட் அதுக்கப்புறம் நம்ம கவாத்து பண்ணிக்கலாம். 2 விட்டிங்கன்னா ஓவர் ஹைட் ஆயிரும். ஸோ அது ஒன்று. ஸோ இப்போது இங்கே கட் பண்ணது அடுத்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா லெவலாக நாங்கள் இங்கே கவாத்து பண்ணியிருக்கோம். இங்கே கவாத்து பண்ணி அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வந்திருக்கு. அதுவும் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா மேலே போகிற பிரான்ச் நல்லா எப்போவுமே விகரஸாக வரும். இந்த 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 ஜாயிண்ட் ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல கட் பண்ணதில் 4 வந்திருக்கு. 4ல் இந்த கரெக்டாக பர்பெண்டிகுலராக செங்குத்தாக போகிற பிரான்ச் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இது எப்படி ட்ரெயின் பண்ணணும்னா, இந்த மாதிரி மேலே போகிற திக் பிரான்ச்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். இது ஒன்று. ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த மரத்துக்கு கவாத்து பண்ணி முடித்த உடனே எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். ஸோ இதுதான் வந்து கவாத்து செய்கிறதுக்கு முன்பு இருக்கக்கூடிய நிலை. கவாத்து வந்து கொஞ்சம் நல்லாவே இந்த வாட்டி இப்போ பண்ணலான்னு தான் இருக்கும். ஸோ பார்த்தோம்னா நிறைய கிளை வெட்டி போடுற மாதிரி இருக்கும். பார்த்து பதறிட வேண்டாம். அது இன்னொரு 3-4 மாதத்துல எல்லாம் மறுபடியும் பேக் டு நார்மல் ஆயிரும். பேக் டு நார்மல் ஆகி மறுபடியும் அது வளர நம்ம இந்த சைஸ்லேயே மெயின்டைன் பண்ணணும். ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, காயை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால. ஆலமரமாக வளர்க்குறது பெருமை கிடையாது. கண்ட்ரோல்டு க்ரோத்து இருந்து நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது நான் போன வாட்டி சொன்ன மாதிரி இது R2E2 வெரைட்டி. காய் நல்லா பெருசாக வரும்போது நீங்கள் மேலே இருந்து பறிச்சிங்கன்னா கீழே விழும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சைஸில் இதை விட மேபி இன்னும் கொஞ்சம் வளர விடுவோம், அது வயசை பொறுத்து. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் கொஞ்சம் குறைச்சி இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணலாம் தான் இருக்கும். இப்போது கவாத்து ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு
கிட்டத்தட்ட 20 to 25% கிளையை வெட்டிட்டோம். இப்போ கவனிச்சிங்கன்னா அந்த டாப்பில் இருந்த பிரமிடு வந்து இப்போ நம்ம அப்படியே டவுன் பண்ணியாச்சு. சென்டரில் உள்ள கிளைகளையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி சன்லைட் நல்லா ஃபுல்லாக சன்லைட் ஏர் ஃப்ளோ நல்லா உள்ளே வராமல் பண்ணி விட்டுருக்கோம். மேலும் கீழே ஒரு சில கிளைலாம் வந்துச்சு. இங்கெல்லாம் வந்து கீழே ஒரு சில கிளை வர மாதிரி இருந்தது. அதையும் கொஞ்சம் நம்ம செஸ்ட் ஹைட்டுக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் நாங்கள் இடுப்பு உயரத்துலேருந்து ரைஸ் பண்ணோம் அந்த ஃபஸ்ட்டு பிரான்ச்லேருந்து. இப்போ அடுத்தது வந்து செஸ்ட் ஒயிட்டுக்கு உயர்த்துறோம். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம அடுத்தது வந்து ஷோல்டர் ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் மரம் காய்ச்சி கீழே வரும்போது ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும். நம்ம இங்கேயே கிளைய விட்டோம்னா தரையில் போய் பட்டுரும். ஸோ அதனால தான் அந்த கான்செப்ட்டு. அடுத்த கவாத்து பண்ணும்போது இதுலேருந்து ஏதாவது ஒன்று வெயிட்டு தாங்காமல் தொங்கும். மேலே கிளை வந்து கீழே நிழல் கட்டி இது வளராமல் நிற்கும். ஸோ அந்த டயத்தில் ஷோல்டர் ஹைட்டை மேட்ச் பண்ணி இந்த ஹைட்டில் என்னென்ன கிளைலாம் வருதோ க்ளீன் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக போகிற அதாவது ஹைட்டாக போன எல்லா கிளையுமே ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி போட்டாச்சு. ஸோ இந்த மரத்துக்கு இந்த ஸ்டேஜுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். மிச்சத்தை வளர விட்டு பண்ணலான் இருக்கோம். அந்த மரம் வந்து இப்போ தான் அது அந்த ஓலையெல்லாம் கொஞ்சம் லேசாக வெட்டி விட்டு இது கொஞ்சம் சன்லைட் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இதுக்கும் ஓரளவுக்கு நாங்கள் ஷேப்பு கொடுத்து வெட்டி வச்சுருக்கோம். இதுக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் வந்து அந்த மரத்தோட சேர்த்து இது கொஞ்சம் வளர்ந்த உடனே இதுக்கு நாங்கள் நல்லா கவாத்து செய்யலான் இருக்கோம். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த கவாத்து ப்ராசஸ் தான். முக்கியமாக காரணம் என்னென்னா, நம்ம ஆட்கள் வந்து மரம் மாதிரி வளர விட்டுருவாங்க. அப்படி மரம் மாதிரி வளர விடுறதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா மெயினாக காயை பறிக்கிறதில்ல. ஒவ்வொரு மரத்தையும் கம்பை வச்சு இப்படி பறிச்சிட்டு இருப்பாங்க. டைம் இருக்கிறவங்க ஓகே, இல்லாதவங்க அதாவது டைம் இருக்கிறவங்க ஸ்பெண்ட் பண்ணி பறிப்பாங்க. அதுவும் இல்லாமல் அப்படி பறித்தா ஏகப்பட்ட டேமேஜும் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட்டு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இது நாங்கள் வீட்டு தேவைக்காக தான் வச்சுருக்கோம். இதையுமே நாங்கள் வீட்டு தேவைக்காக தான் வேறு வெரைட்டிஸ் இதெல்லாம் அப்புறம் என்னென்ன வெரைட்டிஸுங்கிறத நடும்போது சொல்கிறேன். வீட்டு தேவைக்காக வச்சாலுமே கொஞ்சம் ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிறதுனால வச்சு விட்ருக்கோம். இதுலேயுமே நிறையா விகரஸாக வளர்கிற வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் ப்ரூனிங்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணி வளர்கிற வெரைட்டிஸ் இருக்குது. இது ஆக்சுவலி இது மல்லிகா வெரைட்டி. இதெல்லாம் நல்லாவே ஹை டென்சிட்டி ப்ரூனிங்கில் நல்லா இது ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வீட்டு தேவைக்குன்னு வைக்கிறவங்க கூட இந்த மாதிரி அளவாக பராமரித்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் காய்ச்சாலும் நல்ல குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் பெரிய காயை நம்ம தின் பண்ண முடியும். மரமாக விட்டிங்கன்னா அது காய்க்கும். ஒரு கொத்தில் 4-5 காய் வரும். 4-5மே இத்தினோண்டு இருக்கும். ஸோ அதை வீட்டு தேவைக்குன்னு பெரிய லெவலில் யூஸ் பண்ண முடியாது. அது உரிச்சிங்கன்னா பல்ப் இவ்வளோண்டு தான், அந்த பழம் பார்ட் வந்து இவ்வளோண்டு தான் இருக்கும். கொட்டை தான் இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ தின்னிங் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக பண்ணணும்னு இல்லை, பண்ணிங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது அழகுக்காக பண்ணுறது யாரும் நினச்சிட வேண்டாம். இது அழகுக்காகலாம் இல்லை. மரத்தோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் புயல் கீழே வந்துச்சுன்னா பெரிய லெவலில் டேமேஜ் ஆகாது. இது நீங்கள் மரமாக்குனீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் மொத்தமாக கிளை உரியும், இல்லை மரமே சாயும், அந்த பிரச்சனைலாம் வேறு இருக்குது. ஸோ சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ இதுதான் வந்து மாமரத்தோட கவாத்து ப்ரொசீஜர். யூஸ்வலாக இதில் தான் பேஸ்ட் கீஸ்லாம் வைப்பாங்க. நாங்கள் சும்மா 2 மரங்கிறதுனால பெரிய லெவலில் அது பண்ணல. வெட்டி மட்டும் போட்டு வச்சுருக்கோம். ஷேப் மட்டும் மெயின்டைன் பண்ணிவிட்டு. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.